முல்லைத்தீவில் பரிமாறப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி. 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட தமிழின கொலை வாரம் மே 12 முதல் 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலத்தில் இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள், பொருளாதார தடைகள் என மக்களுக்கு உணவு மருந்து என எதையுமே கிடைக்க விடாது தடுத்து உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்திய போது மக்களின் உயிர் காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் உயிர் காக்கும் உணவாக மாறுகின்றது. இதனை விடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இந்த வரலாற்று உண்மைகளை உலகிற்கு சொல்லவும், எதிர்கால சந்ததியினருக்கு இந்த வரலாறுகளை எடுத்து சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தின் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் 5வது நாளான இன்றைய தினம் முல்லைப்பங்கை சேர்ந்த பங்கு தந்தைகள் மற்றும் கார்லோ இளையோர் ஒன்றிய ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கள்ளப்பாடு தீர்த்தக்கரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் 5வது நாளான இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் மேற்கு பொது சந்தை கட்டிடத்திலும் வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.